ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சாஃப்டாக பஞ்சு போல் கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சனே 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண 1 கொத்து கறிவேப்பிலை, அரை கைப்பிடி அளவு மல்லி இலைகளை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கின இந்த கலவைகளை அப்படியே இட்லி மாவில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வில் பணியாரக்கல்லை வச்சு நல்லா எண்ணெய் தடவி விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு குழிலையும் நல்லா பணியார மாவை நல்லா கலக்கி ஊற்றி விட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான கார பணியாரம் ரெடி. தேங்காய் சட்னி இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.